எனக்கு அன்பானவர்களே, இந்த வேளையில் இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. விடுமுறைக்கு என்னுடைய பாட்டி வீட்டிற்கு போவது வழக்கம். எங்கள் பாட்டி வீட்டில் உள்ள அந்த தீப்பெட்டி இருக்குல்ல, வத்திப்பெட்டிம்பாங்க, அதை எடுத்துட்டு இங்கே பாட்டி வீட்டுக்கு பின்னாடி ஒரு கொட்டாரம் உண்டு, ஒரு பெரிய கொட்டாரம். அங்கே விறகுகள்லாம் அப்படியே குமிச்சு போட்டிருப்பாங்க. அந்த அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாண்டுட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு குச்சி என்ன ஆச்சு தெரியாமல் அங்கே காய வச்சிருந்த சுள்ளி விறகுகளை போய் விழுந்துருச்சு. அது கொஞ்சம் அப்படி தீ பிடிச்சிச்சு. உடனே நான் அந்த தீயை வந்து அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் அணைக்க முடியல. அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மலம் நெறிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பயம், என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே என்ன பண்ணேன் தெரியுமா, அதை அப்படியே விட்டுட்டு நேராக எங்கள் பாட்டி வீட்டுக்குள்ள போய் கட்டிலுக்கடியில் போய் படுத்துக்கிட்டேன். வெளியே பார்த்தா ஒரே சத்தம். கிராமத்து மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. தீ மலன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. யார் அந்த தீயை எரிய வச்சது, யார் காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரே சத்தமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு பயம் அப்படியே வேத்து விறுவித்துட்டு வந்து கட்டில இருக்கிறேன். நான் சொன்னா என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயத்துல நான் அப்படியே அமைதியா உள்ளே இருக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதை இதையும் பண்ணி தண்ணியை ஊற்றி அந்த தீயை அணைச்சிட்டாங்க. அது ஒரு வழியாக முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, நான் கொளுத்திய தீக்குச்சி மாத்திரமல்ல, நம்முடைய நாவும் அப்படித்தான். ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு முழு காட்டையும் எப்படி தீயினால் அழிக்கிறதோ அப்படித்தான் நாவும் சரீரமாகிய நம் வாழ்க்கை சக்கரத்தை என்ன பண்ணுதான், முழுவதையும் கொளுத்தி விடுகிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 3:5-6 நம்ம இதைத்தான் வாசிக்கிறோம். நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார். நாம் பேசும் வார்த்தை நம்மை கட்டவும் செய்கிறது, நம்மை அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போகவும் செய்கிறது. ஆகவே நாம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருப்போம். வாயில் வந்ததையெல்லாம் பேசாமல் அமைதியாக இருப்போம். ஜெபிப்போமா? ஆண்டவரே, கொட்டாரத்தையே கொளுத்திய தீக்குச்சி போல எங்கள் சரீரத்தையே கொளுத்தக்கூடிய எங்கள் நாவின் வார்த்தைகளை குறித்து கவனத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாயின் வார்த்தைகளை நெருப்பாய் கக்கி எங்களையும் மற்றவர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி விடாதபடி தற்காத்து கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி,
திரளானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம் பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர் பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர் தரிசனம் தந்து நடத்துகிறார் வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார் வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார் கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம் நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே ஒளி வீசும் தீபமாய் வாருமே தேசத்தை மீட்டிட சேருமே தேசத்தை மீட்டிடவே சேருமே கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்